ஜூலை 13, 1798 வருஷம். இந்த நாள் அன்றைக்கி தான் வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிற ரிவர் பக்கம் போனார். அங்கே போனதுக்கப்புறம் தான் அவர் இன்ஸ்பயர் ஆகி டின்டன் ஆபி அப்படிங்கிற ஒரு அழகான போம் எழுதினார். ஸோ ஜூலை 13, 2020 இந்த நாள் இந்த போம் எழுதி 222 ஆண்டுகள் ஆனதை குறிக்கும். அதனால் இந்த போம் என்னால் படிக்காமல் இருக்க முடியல, படித்ததுக்கப்புறம் வீடியோ பண்ணாமல் இருக்க முடியல. இந்த போமோட முழு டைட்டில் என்னன்னா, லைன்ஸ் கம்போஸ்ட் a few miles above Tintern Abbey on revisiting the banks of Wye during a tour July 13, 1798. ஆமாங்க, இந்த போமோட என்டையர் டைட்டில் இதுதான். இந்த போமில் வந்து ரொம்ப அழகான சில லைன்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாமும் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் இந்த போமை ஒரு தமிழ் சாங்கோட நான் கம்பேர் பண்ணியிருக்கேன், அது அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த போம் எழுதுகிற போட்டை பற்றி பார்த்துலாம். அவர் வேறு யாரும் இல்லை, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். 1770 இருந்து 1850 வரைக்கும் வாழ்ந்த ஒரு மிக அழகான அருமையான ரொமான்டிக் போயட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் போர்ட் லாரியட்டாகவும் இருந்திருக்காரு 1843 1850 வரைக்கும். அவரோட 2 மிக முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஒன்று லிரிக்கல் பேலட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று த ப்ரெலூட். இதில் லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் தான் இந்த போம் கடைசியாக ஆட் பண்ணியிருந்தார் வேர்ட்ஸ்வர்த். 1798 எழுதின போமான இதை 1798 கலெக்ஷன்லேயே அவர் ஆட் பண்ண காரணம், இது எழுதினோன்னா அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சான். அதனால் இதுதான் அந்த லிரிக்கல் பேலட்ஸில் கடைசி போயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அவர் இதை ஆட் பண்ணியிருந்திருக்காரு. இந்த போம் பற்றி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு டெக்காசிலபிக் பிளாங்க் வேர்ஸில் இருக்கும். டெக்காசிலபிக்னா ஒன்றும் இல்லை, 10 syllables இருக்கிற கொண்ட லைன்ஸ் கொண்ட போம் இது. அதே மாதிரி இது பிளாங்க் வேர்ஸ், அதாவது அன்ரைம்ட் ஆம்பிக் பென்டமீட்டர். ஆம்பிக் பென்டமீட்டரை பற்றி கொஞ்சம் தெளிவாகவே நான் வேர்ட்ஸ்வர்த் ஆஸ் எ சானிட்டியர் அப்படிங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போம் பார்த்திங்கன்னா, இது ஒரு ஓடுன்னு சொல்லலாம், இல்லை ட்ரமாட்டிக் மோனோலாக்னு சொல்லலாம். ஏன்னா இது ஓட் மாதிரியும் முழுசாக இருக்காது, அதே மாதிரி இது ஒரு ட்ரமாட்டிக் மோனோலாக். அதாவது ஒரு போட், ஒரு பர்சன் வந்து அவரே பேசிப்பார் மொத்தமாக அப்படிங்கிற ஒரு டயலாக் மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதால தான் இது ட்ரமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த போமில் பார்த்திங்கன்னா, அவர் லேண்ட்ஸ்கேப் டீட்டெயில்ஸை பற்றி நிறைய கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்தை பற்றின நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸை கொடுத்துருக்கிறதால இது ஒரு லேண்ட்ஸ்கேப் போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இது பேசுகிற மாதிரி, அதாவது மோனோலாக் மாதிரி தானே இருக்குது. ஸோ இதை வந்து கான்வர்சேஷன் போம்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இதை எப்படி இந்த போமை கூப்பிடுறாங்க அப்படின்னா, லோகோ டிஸ்கிரிப்டிவ், அதாவது ஒரு லொக்கேஷனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான ஒரு போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமை வந்து லோகோ டிஸ்கிரிப்டிவ் போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போமில் பார்த்திங்கன்னா, இவர் தன்னோட சிஸ்டரான டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிறவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரியும், அவங்க கூட இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அமைச்சிருந்திருப்பார். இந்த போம் வந்து ஓடா இல்லை ட்ரமாட்டிக் மோனோலாகா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு இல்லைங்களா. இதுக்காக வேர்ட்ஸ்வர்த்தே வந்து இதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு லிரிக்கல் பேலட்ஸோட 2nd எடிஷனில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ஹவ் நாட் வென்ச்சர்ட் டு கால் திஸ் போம் அண்ட் ஓட், பட் இட் வாஸ் ரிட்டன் வித் அ ஹோப் that in the transition and the impatient music of the versification would be found the principal requisites of that species of composition. அதாவது இந்த போம் வந்து ஓடாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஆனால் இந்த போமோட டிரான்சிஷன்ஸ்லேயும் வேர்சிஃபிகேஷன்ஸ்லேயும் ஓட் மாதிரியான தன்மை கொண்ட ஒரு போமாக தான் இதை எழுதியிருக்காரு. இது ஓடு இல்லை, ஆனால் ஓடோட சில விஷயங்கள் மட்டும் இந்த போமில் இருக்கும். அதுதான் இவரே வேர்ட்ஸ்வர்த்தே இந்த போமுக்கு கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அந்த போமை லைன் பை லைன் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, இந்த போமை வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் கொடுக்க விரும்பியிருக்கேன். அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து மிட் லைனில் முடிஞ்சிடும், மிட் வேர்ஸில் முடிஞ்சிடும். ஸோ அந்த லைனும் பக்கத்தில் இருக்கிற லைனும் சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் இது பிரிச்சிருக்கேன். இது ஸ்டான்ஸாவாக நான் பிரிக்கலை, ஒரு மீனிங்ஃபுல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஹேவிங் செட் தட், வில் ஸ்டார்ட் வித் த போம். 5 years have passed, 5 summers with length of 5 long winters, and again I hear these waters rolling from the mountain springs with soft inland murmur. Once again do I behold these steep and lofty cliffs that on a wild secluded scene impress thoughts of more deep seclusion and connect the landscape with quiet of the sky. So போம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக 5 years கழித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாரு. அதாவது 1723 இவருக்கு 23 வயசு இருக்கும்போது வேர்ட்ஸ்வர்த் அந்த இடத்த விசிட் பண்ணார். இப்போ 1728 ஆகிடுச்சு. இந்த வருஷமும் அவர் 5 வருஷம் கழித்து இப்போ தான் வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு.
5 வருஷம் போயிடுச்சான், 5 சம்மர் போயிடுச்சான், அது மட்டும் இல்லாமல் 5 லாங் வின்டர்ஸ் குளிர்காலமும் போயிடுச்சான். இதுக்கப்புறம் தான் அவர் மறுபடியும் வந்து இந்த வாட்டர்ஸ், அது வந்து இந்த மவுண்டன் ஸ்ப்ரிங்ஸில் ஓடி வர்றத வந்து அவர் கேட்குறாரு. இதுக்கு நடுவில் வந்து சாஃப்டாக இன்லேண்டில் ஒரு முணுமுணுக்கிற சவுண்ட் மாதிரி அவருக்கு இந்த வாட்டரோட சவுண்ட் கேட்குதான். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஒன்ஸ் அகெயின் டூ ஐ பிஹோல்ட், இன்னொரு வாட்டி அவர் பார்க்குறாரு. எதை பார்க்குறாருன்னா ஸ்டீப் லாஃப்டி கிளிப்ஸ், இந்த மலை உச்சிகள் சிகரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி பார்க்குறாராம். வைல்டு செக்லூடட் சீன், இந்த வைல்டான இந்த தனிமை மிகுந்த இந்த சீனை அவர் பார்க்கும்போது அவருக்கு சில விஷயங்கள், சில தாட்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகுது. அவர் தாட்ஸ் எல்லாம் வெளியில் வருது. அது என்ன, தாட்ஸ் ஆஃப் டீப் செக்லூஷன், அதுவுமே வந்து தனிமை சார்ந்த தாட்ஸ் தான் அவருக்கு வருதான். இந்த எல்லா இடமும் சேர்ந்து ஸ்கையையும் இந்த லேண்ட்ஸ்கேப்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கான். The day is come when I again repose here under this dark sycamore and view these plots of cottage ground, these orchard tufts which at this season with their unripe fruits are clad in one green hue and lose themselves mid groves and copses. So இவர் மறுபடியும் இன்னொரு வாட்டி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு இல்லையா. இப்போ மறுபடியும் அவர் வந்து சைக்கமோர் ட்ரீ கீழே படுக்கிறாராம். முன்னாடியுமே அவர் அப்படி படுத்துட்டு இருந்தார், ரீபோஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் அந்த மாதிரி பண்ணுறாராம். அப்படி பண்ணிவிட்டு அவர் பார்க்கும்போது அவருக்கு கண்ணு தெரியுது இந்த காட்டேஜ் கிரவுண்ட், அந்த இடத்துல வந்து ஆர்ச்சர்ட்ஸ் நிறைய இருக்கா, அந்த பழ வகைகள் கொடுக்குற அந்த பிளான்ஸ், அந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவருக்கு தெரியுதான். அப்படி தெரியும் போது அதில் இருக்கிற அந்த பழங்கள்லாம் வந்துட்டு கனிஞ்சு போகலை இன்னும். ஏன்னா இந்த சீசன் அப்படி, இவர் போகிறது வந்து ஜூலை இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு மிட் சம்மர், அந்த சீசனில் வந்து அவங்களுக்கு பழங்கள்லாம் பழுக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்குறாரு. இப்போ அது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு க்ரீன் கலரில் தெரியுதான். பழங்கள்லாம் பழுத்திருந்தாலும் அது அட்லீஸ்ட் அவருக்கு அந்த கலர்ஸ் வேறு வேறையாக தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாமே அவருக்கு க்ரீனாக தான் தெரியுதான். ஒன் க்ரீன் ஹியூ, ஒன் க்ரீன் அந்த டிண்ட், அந்த கலர் தான் அவருக்கு தெரியுதான். எல்லா இடத்துலையுமே க்ராவ்ஸ், காப்ஸஸ், இந்த புஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அவருக்கு க்ரீன் கலரில் தான் தெரியுதான். Once again I see these hedgerows, hardly hedgerows, little lines of sportive wood run wild. These pastoral forms green to the very door, and wreaths of smoke sent up in silence from among the trees, with some uncertain notice, as might seem, of vagrant dwellers in the household hoods, or of some hermit's cave, where by his fire the hermit sits alone. இங்கே வந்து ஒன்ஸ் அகெயின் ஐ சி, இன்னொரு வாட்டி அவர் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா இந்த எட்ஜ் ரோஸ் எல்லாம் பார்க்குறாரு. இந்த எட்ஜ் ரோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட்லி எட்ஜ் ரோஸாக இருக்குது, அது வந்து ரோ மாதிரியே இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த பேஸ்டல் செட்டிங் அவர் பார்க்கும்போது வந்து எல்லாமே ஒரு க்ரீனாக, எல்லா இடத்துலையும் க்ரீன் மட்டும்தான் இருக்கான். ஆனால் இந்த இடத்துல வந்து ரீத்ஸ் ஆஃப் ஸ்மோக் வருதான். ரீத் அப்படிங்கிறது மலர் வளையங்களை குறிக்கும். அந்த மாதிரி ரவுண்டாக இவருக்கு வந்து ஸ்மோக் தெரியுது, புகை மண்டலமாக தெரியுதான். இது வந்து இந்த ட்ரீஸ்க்கு நடுவில் சைலண்ட்டாக வெளியில் வந்துட்டுருக்கான். இதை வந்து யாரோட தான் இருக்கும் அப்படின்னு இப்போ அவர் வந்து யோசிக்கிறாரு. ஒருவேளை வந்து யாராவது வேக்ரண்ட் டுவெல்லர்ஸ், இந்த மாதிரி வீடு இல்லாத சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள யாராவது இந்த நெருப்பை கிளப்பியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி இல்லைன்னா ஹெர்மிட்ஸ் யாராவது அவங்களோட கேவ் பக்கத்தில் தனியாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நெருப்பை கிளப்பி அதுலேருந்து இந்த ஸ்மோக் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இவர் அசியூம் பண்ணுறாரு. இதோடு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முடியும். அடுத்த ஸ்டான்ஸா பார்க்கலாம். These beauteous forms through a long absence have not been to me as is a landscape to a blind man's eye, but oft in lonely rooms and amid the din of towns and cities I have owed to them in hours of weariness sensations sweet, felt in the blood and felt along the heart, and passing even into my purer mind with tranquil restoration. ஸோ இந்த பியூட்டியஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு அவர் எதை அழைக்கிறாருன்னா, இவர் பார்க்குறாரு பார்த்தீங்களா இந்த லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ அழகாக இருக்குது, இதை தான் வந்து அவர் பியூட்டியஸ் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறாரு. இந்த பியூட்டியஸ் ஃபார்ம்ஸுங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டான்ஸாஸ் த்ரூ அவுட்டும் இந்த பற்றி தான் அவர் அடிக்கடி பேசியிருப்பார், டைரெக்டாக பியூட்டியஸ் ஃபார்ம்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணாமல். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட் ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் பியூட்டியஸ் ஃபார்ம்ஸ். அதுக்கப்புறமா இதை வந்து அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 5 வருஷம் கிட்ட ஆச்சு. இந்த லாங் ஆப்சன்ஸ்லேயுமே கூட ஆஃபன் அவருக்கு இந்த சீன் வந்து ரிமைண்ட் ஆகிட்டே இருந்துச்சான். எப்போல்லாம் ரிமைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மிட் த டின் ஆஃப்
டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். இந்த டின் அப்படிங்கிற வார்த்தை நாய்ஸை குறிக்கும். இந்த டவுன் அண்ட் சிட்டியோட இந்த நாய்ஸஸ் எல்லாம் கேட்கும்போது அப்போ கூட வந்து அவருக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஃபார்ம்ஸ் வந்து கண்ணிலேயே இருந்துச்சான். இந்த டவுனோட இந்த நாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு மனசில் வந்து ஒரு மாதிரி வியரினஸாக, ஒரு மாதிரி டயர்டாக யூல் ஃபீல் ரைட். அந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த பியூட்டியஸ் ஃபார்ம்ஸ் வந்து அவருக்கு ஒரு ஸ்வீட்டான சென்சேஷனை கொடுத்து தான், அதுவும் வந்து அது பிளட்டில், ஹார்ட்டில், ஈவன் மைண்ட் வரைக்குமே ஒரு ட்ராங்குவல் ரெஸ்டரேஷனை கொடுத்து தான், ஒரு காமான ஒரு நினைவுகளை அவர் கொடுத்தது. இது வந்து அவர் பிளைண்ட் ஐன்னு கொடுத்துருக்காரு இல்லையா. ஒரு பிளைண்ட் மேனோட ஐக்கு இந்த பியூட்டிஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனால் இவர் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமும், அந்த இடத்த விட்டு அவர் போனதுக்கு அப்புறமுமே கூட அவர் கண்ணுக்கு இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் இவர் சொல்ல வராரு. இவருக்கு வந்து ட்ராங்குவல் ரெஸ்டரேஷன்லாம் வந்துச்சு இல்லைங்களா. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபீலிங்ஸ் டூ ஆஃப் அன்ரிமெம்பர்ட் ப்ளஷர் சச் பெர்ஹாப்ஸ் as have no slight or trivial influence on the best portion of a good man's life, his little nameless unremembered acts of kindness and of love. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே சின்ன சின்னதாக நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருப்போம். அந்த சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு பேர் இருக்காது. அதே மாதிரி அதை நம்ம யாரும் நினைவுபடுத்திக்க மாட்டோம். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் லவ்வாகவோ இல்லைனா ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம செஞ்சுருப்போம். அதெல்லாம் நம்ம அவ்வளோவா ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டோம். ஆனால் ஒரு காமான அழகான செட்டிங்கில் நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது, இயற்கையோடு இருக்கும்போது அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேர்ட்ஸ்வொர்த்துக்கும் கிடைக்குது. ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டிங்கில் உட்காந்துட்டு இல்லை. அவர் இவ்வளோ அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் அவர் உட்காந்துட்டு இல்லை. அவர் ஒரு பிஸி சிட்டியில் தான் இருக்கார். பட் இந்த பியூட்டிஃபுல் ஃபார்ம்ஸ், இந்த லேண்ட்ஸ்கேப்போட நினைவுகளும் கூடவே சேர்ந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் அவருக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. அதை தான் இந்த ஃபியூ லைன்ஸில் அவர் சொல்ல விரும்புகிறாரு. Nor less I trust to them I may have owed another gift of aspect more sublime, that blessed mood in which the burden of the mystery, and in which the heavy and weary weight of all this unintelligible world is lightened, that serene blessed mood in which the affections gently lead us on. இந்த பியூட்டிஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அண்ட் லவ்வை மட்டும் இவருக்கு ஞாபகப்படுத்தலை, இன்னொரு கிஃப்ட்டையும் அவருக்கு கொடுக்குதான். அந்த இன்னொரு கிஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்ளைம், ரொம்ப பெரிய விஷயம். அது என்னென்னா இவருக்கு வந்து ஒரு பிளஸட் மூடை கொடுக்குதான். இவரோட வாழ்க்கையில் நம்ம வேர்ல்டில் வந்துட்டு ஒரு புரியாத நமக்கு ஏதாவது ஒரு பேர்டன் நம்ம மேலே இருக்கும் பார்த்திங்களா. அந்த பேர்டன் அப்படிங்கிற வார்த்தை பேர்டன் தான் குறிக்கும். அந்த பேர்டன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக, நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுத்துட்டே இருக்குது பார்த்திங்களா இந்த வேர்ல்டு. அது எல்லாத்தையுமே வந்து இந்த பிளஸட் மூட் வந்து மாற்றிடுதான். இந்த பியூட்டியஸ் ஃபார்மை பற்றி அவர் நினைக்கும் போது இந்த உலக வாழ்க்கையோட அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர் மறக்க செய்தான். அவரோட மனசு வந்து ஒரு மாதிரி லைட் ஆகுதான். அவருக்கு வந்து ஒரு செரீன், அதாவது காமான ஒரு மூட், அந்த பிளஸட் மூடை வந்து இதுதான் கொடுக்குதான். இது எல்லாம் சேர்த்து அவரை வேற ஒரு விஷயத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அது என்னன்னா, until the breath of this corporeal frame and even the motion of a human blood almost suspended, we are laid asleep in body and become a living soul, while with an eye made quiet by the power of harmony and the deep power of joy, we see into the life of things. நம்ம போன இடத்துல வந்து லீடர்ஸ் ஆன், அதாவது இந்த பியூட்டிஃபுல் ஃபார்ம்ஸ், அந்த நினைவுகள் வந்து அவர் எங்கேயோ கூப்பிட்டு போகுது இல்லைங்களா. எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்றதை இந்த இடத்துல அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இவரோட கார்பரல் ஃப்ரேம், இவரோட ஃபிசிக்கல் பாடி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ட்ராங்குவலான காமான நிலைக்கு போயிடுச்சான். இவரோட பிளட் மூமெண்ட், பிளட் மோஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் குறைஞ்சி அந்த பிளட் ப்ரெஷர்லாம் இல்லாமல் இருக்கா இப்போ இவருக்கு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு உறக்க நிலை, ஃப்ளைட் ஸ்லீப் மாதிரி அவர் போயிடுறாரு. அப்படி போகும்போது இவரோட லிவிங் சோல், இவரோட அந்த சோல் மட்டும்தான் வந்து இப்போ உயிர் போட இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த இவரோட ஐ வந்து ஒரு பவர் ஆஃப் ஹார்மனி, எல்லாமே ஒருங்கிணைஞ்ச ஒரு விஷயம், ஒருங்கிணைஞ்ச நிலையில் இவரோட ஐ இப்போ இருக்கா. இப்போ இவருக்கு வந்து ஒரு டீப் பவர் ஆஃப் ஜாய் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல தான், இந்த நேரத்தில் தான் வந்து அவர் எல்லா திங்ஸில் இருக்கிற அந்த அந்த உயிரோட்டத்தை அவரால் பார்க்க முடிகிற நிலைக்கு இந்த பியூட்டியஸ் ஃபார்ம் இப்போ அவரை கூட்டிகிட்டு போயிருக்கு.
இதோட ஒரு ஸ்டான்ஸா முடியுது. ஆனால் இந்த ஸ்டான்ஸெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த பர்டிகுலர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆர் வி அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல ஐ அப்படின்னு சொல்லி பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அவரை தன்னைத்தானே குறிச்சிக்கிட்டாரு, அவரை மட்டும் குறிச்சிக்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீடரோ இல்லை அவர் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் சேர்த்து இவர் குறிக்கிற மாதிரி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த ஸ்டான்ஸாக்கு அடுத்த ஸ்டான்ஸா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டான்ஸா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இஃப் திஸ் be but a vain belief, yet oh, how oft in darkness and amid the many shapes of joyless daylight, when the fretful stir unprofitable and the fever of the world have hung upon the beatings of my heart, how oft in spirit have I turned to thee, O sylvan why thou wandered through the woods, how often has my spirit turned to thee. அதாவது இது ஒரு பொய்யான நம்பிக்கையாக கூட இருக்கலாம், வெயின் பிலீஃபாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த பியூட்டிஃபுல் ஃபார்ம்ஸ் பார்த்தா என்னோட மனசு வந்து காம் ஆகுது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு பொய்யான பிலீஃபாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி இந்த உலகத்தோட இந்த டார்க்னஸ், இந்த இருட்டு, இந்த ஜாய்லெஸ்ஸாக சந்தோஷமே இல்லாத நாட்கள், இது எல்லாமே அவரை கஷ்டப்படுத்தும் போது, இந்த ஃபீவர் ஆஃப் த வேர்ல்டு அவருக்கு இந்த உலக கஷ்டம் அவர் அழுத்தும் போது ஒவ்வொரு வாட்டியுமே அவரோட ஹார்ட் வந்து இந்த வை ரிவர் இது பக்கமாக தான் அவர் திரும்புகிறாரா. இந்த வை ரிவரை வந்து அவர் டைரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாருங்க, அவர்கிட்ட அந்த ரிவர்கிட்டே டைரெக்டாக அவர் பேசுகிறாரு. இந்த ரிவரை அவர் என்ன சொல்கிறாருன்னா, தவ் வேண்டர் த்ரூ த வுட்ஸ், காடுகள் வழியாக வர வேண்டரரு, ஊர் சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவரை வந்து அவர் அழைக்கிறாரு. ஸோ இப்படி அழைச்சி தான் அவர் சொல்கிறாரு, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அவங்ககிட்ட தான், அதாவது இந்த பியூட்டிஃபுல் ஃபார்ம் கிட்ட தான் வந்து அவர் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட இந்த ஸ்டான்ஸா முடியுது. அடுத்த ஸ்டான்ஸா, அண்ட் நவ் வித் gleams of half extinguished thoughts, with many recognitions dim and faint and somewhat of sad perplexity, the picture of the mind revives again, while here I stand, not only with the sense of present pleasure, but with pleasing thoughts that in this moment there is life and food for future years, and so I dare to hope. இதுக்கு முன்னாடி இவர் இந்த காட்சியை பார்த்துருந்தார் பார்த்தீங்களா, அந்த நினைவுகள் வந்து இப்போ இருக்கு ஹாஃப் எக்ஸ்டிங்யூஷ்டாக, பாதி அழிஞ்சு போன மாதிரி இருக்குது. அது டிம்மாகவும் ஃபெயிண்டாகவும் அவரோட ரெக்கக்னிஷன்லாம் இருக்கான். இதனால் அவருக்கு வந்து மனசில் ஒரு சின்ன கவலை, ஒரு சேட், ஒரு பர்ப்ளெக்சிட்டி, குழப்பம், இது எல்லாமே அவர் மனசில் இருக்குது. ஆனால் இந்த பிக்சர் வந்து அவர் மைண்டில் இன்னொரு வாட்டி ரிவைவ் பண்ணுதான். அது என்ன ரிவைவ் பண்ணுது அப்படின்னா, இவர் வந்து இந்த இடத்துல நிற்கிறார் பார்த்தீங்களா, நின்று இப்போ பார்க்கும்போது இந்த காட்சி அவருக்கு ப்ரெசண்ட்டாக அந்த நிமிஷம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஷரையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அட் த சேம் டைம் இந்த தாட்டை இப்போ பார்த்துட்டு போயிட்டார் பார்த்தீங்களா இந்த இடத்த, இப்போ வந்து அவர் ஃப்யூச்சரில் அவருக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, அவர் சிட்டியில் இருக்கும்போது இந்த தாட் ஒரு உணவாக, ஒரு ஃபுட்டாக அவருக்கு அமையும். இந்த தாட்டை அவர் மறுபடியும் யோசித்து பார்ப்பார் அப்படின்னு நினைக்கும் போது அது இன்னும் சந்தோஷமாக கொடுக்குதான். இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் தான் வந்து எனக்கு தமிழில் வேறு ஒரு பாடலை நினைவுபடுத்துச்சு. அது என்னென்னு நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டான்ஸா பக்கம் போயிடலாம். அடுத்த ஸ்டான்ஸா இல்லை, அடுத்த லைன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அது என்னென்னா, and so I dare to hope, though changed no doubt from what I was when first I came among these hills, when like a roe I bounded over the mountains by the sides of deep rivers and the lonely streams wherever nature led, more like a man flying from something that he dreads than one who sought the thing he loved. இப்போ வந்து அவர் முன்னாடி 23 இயர்ஸில் வரும்போது இருக்கிறதுக்கும் இப்போ 28 இயர்ஸில் இந்த இடத்துக்கு வரும்போது இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் சொல்ல வராரு. தோ சேஞ்ச், அவர் வந்து இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாராம், அதில் வந்து டவுட்டே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் வரும்போது 23 இயர்ஸில் அவர் இங்கே வரும்போது எப்படி இருந்தாருன்னா, இந்த மலைகள், காடுகள், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரோ மாதிரி, ஒரு டீர், ஒரு மான் மாதிரி அவர் துள்ளி கொடுத்துட்டு இருந்தாராம், பவுண்டட், அவர் குதிச்சுட்டு இருந்தாராம். இந்த இடத்துல ரிவர், அப்புறம் ஸ்ட்ரீம்ஸ், இந்த எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் நேச்சர் அவரை கூட்டிகிட்டு போதோ எல்லா இடத்துக்குமே அவர் போயிட்டு இருந்தாராம். அது வந்து ஒரு மேன், எப்படிப்பட்ட மேனாக அவர் இருந்தார் அந்த காலத்துலன்றதை இந்த லைன் மூலமாக சொல்கிறாரு. அது என்னென்னா, அவர் அந்த காலத்தில் எப்படி இருந்தாருன்னா, ஒரு நேச்சர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் அந்த இடத்துக்கு வரல. அவர் அந்த இடத்துக்கு ஏன் வந்தார்னா, அவருக்கு உலக வாழ்க்கை, இந்த வேர்ல்டு, சிட்டி, டவுன்ஸ் அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பயந்ததால் அவர் நேச்சர் பக்கம் தஞ்சம் அடைகிறதுக்காக அங்கேருந்து ட்ரெட் பண்ணி பயந்து ஃப்ளையிங் அங்கேருந்து பயந்து ஓடி வந்தாராம் இந்த இடத்துக்கு. ஆனால் ஒரு மேன் வந்து நேச்சர்கிட்ட ஏன் போகணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நேச்சர் ரொம்ப பிடிக்கணும், நேச்சர் லவ் பண்ணுறதால நேச்சர்கிட்ட போகணும். அந்த அளவுக்கு அவருக்கு மெச்சூரிட்டி அப்போ இல்லை. ஸோ உலக வாழ்க்கையிலேருந்து பயந்து நேச்சர் பக்கமாக அவர் ஓடி வந்தாராம் அந்த காலத்தில்.
இது அந்த லைனோட கண்டினியூஷன் தான். For nature then, the coarser pleasure of my boyish days, and their glad animal movements all gone by, to me was all in all. I cannot paint what then I was. The sounding cataract haunted me like a passion. The tall rock, the mountain, and the deep, gloomy wood, their colors and their forms were then to me an appetite, a feeling, and a love that had no need of a remoter charm by thought supplied, nor any interest unborrowed from the eye. That time is past. அவர் ஒரு 23 வயசில் இருக்கும்போது இந்த நேச்சரை அவர் எப்படி பார்த்தாரு அப்படிங்கிறது தான் இந்த லைன்ஸில் அவர் குறிச்சிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காலத்தில் 23 வயசுலேயே வந்து அவரோட அந்த பாய்ஸ் டேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் போயிடுச்சு. இந்த சின்ன பசங்க சின்ன பிள்ளைத்தனமாக இல்லையா அப்போ அவரோட அனிமல் மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த மிருகத்தனமாக அந்த குழந்தைத்தனமாக இருக்கிறது எல்லாமே அவர் மாறிட்டார். ஆனால் நேச்சர் வந்து அவருக்கு ஆல் இன் ஆலாக இருந்துச்சு. எல்லாமே நேச்சர் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருந்தாருன்றதை பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, சவுண்டிங் கேட்ராக்ட், அந்த தண்ணி விழுற சவுண்டெல்லாம் வந்து ஒரு பேஷன் மாதிரி இருந்துச்சான். இந்த உயரமான பாறைகள், மலைகள், இந்த அடர்ந்த காடுகள், இதெல்லாம் அவர் பார்க்கும்போது அந்த கலர், அது இருக்கிற அந்த உருவம், அந்த ஷேப், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு அது வந்து ஒரு உணவு மாதிரி, ஆப்படைட் மாதிரி அவருக்கு இருந்துச்சான். அந்த இடத்துல வந்து ஒரு லவ், ஒரு நல்ல ஃபீலிங் அவருக்கு இருந்துச்சான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவர் பார்க்கும்போது அவர் ஒன்றத்தை மட்டும் அவர் இழந்திருந்தார். அது என்ன விஷயம்னா, அவரால் வந்துட்டு இந்த ஒரு தாட்டோட, ஒரு எண்ணம், சிந்தனைகளோட கலந்து ஒரு ஹையராக இந்த சீனரியாக பார்த்து மட்டும் அனுபவிக்காமல் இது கூட ஒரு ஃபிலாசபி, ஒரு தாட்டை சேர்ந்து பார்க்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி வந்து அவர் இழந்திருந்தார். அப்போ அவருக்கு அதெல்லாம் இல்லை. அதனால் அவர் கண்ணில் பார்க்குறது மட்டும்தான், அந்த காட்சி மட்டும்தான் அவருக்கு ஒரு ப்ளஷராக அந்த 23 வயசில் இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயம் வந்து இப்போ, அந்த டைம் வந்து இப்போ பாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறாரு. அதாவது ஒரு காலகட்டத்தில் நேச்சர்னால் அதை மட்டும், அதாவது அழகாக இருக்குப்பா இதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் போயிடுச்சு இப்போ அவருக்கு. இப்போ என்னவா ஆயிருக்காருன்றதை அடுத்த லைன்ஸில் நம்ம பார்க்கலாம். And all its aching joys are now no more, and all its dizzy raptures not for this faint eye, nor murmur, nor moan, nor murmur. Other gifts have followed. For such loss I would believe abundant recompense. For I have learned to look on nature not as in the hour of thoughtless youth, but hearing oftentimes the still sad music of humanity, nor harsh nor grating, though of ample power to chasten and subdue. இப்போ வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஏக்கிங் ஜாய்ஸ், இந்த கஷ்டப்படுத்துகிற அந்த சந்தோஷங்கள்லாம் அவருக்கு எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் டிசி ராப்சர்ஸ்னால் வந்துட்டு சந்தோஷம் தான், ஆனால் இது ஒரு மயக்க நிலை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு போயிடுச்சா. இப்போ அந்த ஃபெயிண்ட் ஐக்கு இதெல்லாம் இல்லை. இவர் வந்துட்டு அதை நினச்சி கஷ்டமும் பட மாட்டாராம். ஐயோ இதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி மோன் பண்ணுறதில்ல, கஷ்டப்படுறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு பதிலாக அவருக்கு சில அதர் கிஃப்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அந்த அதர் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல ரீகாம்பன்சேஷனாக, ஒரு நல்ல மாற்றாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்னென்னா, இப்போ வந்து அவர் நேச்சரை பார்க்குறாராம். எப்படி பார்க்குறாருனா, ஒரு தாட்லெஸ் யூத் மாதிரி இல்லை, இந்த சேட் மியூசிக் ஆஃப் ஹியூமனிட்டியும் அது கூட சேர்ந்து அவர் பார்க்குறாராம். என்னடா சேட் ஹியூமனிட்டியோட சேர்த்து பார்க்குறாரே, அவர் கஷ்டமாக இருக்காரான்னு கேட்டிங்கன்னா, கஷ்டமாலாம் இல்லை. இந்த ஹியூமன் நேச்சரை ஒரு சோபராக, ஒரு எப்போ பார்த்தாலும் குதிச்சுட்டு சந்தோஷமாக இல்லை, உலகத்தை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு மெச்சூர்ட் பர்சனாக இப்போ அவர் அது பார்க்குறாரு. இந்த மெச்சூரிட்டி வந்து அவருக்கு ஒரு ஹார்ஷாவோ கிரேட்டிங்காவோ கஷ்டப்படுத்தக்கூடியதாகவும் இல்லை. இதனால் அவர் நிறைய பவர் கிடச்சிருக்கு. அந்த பவர் எப்படி இருக்குன்னா, அவரோட மனசை வந்து அமைதிப்படுத்த, சேசன் பண்ண, அதே மாதிரி சப்டியூ பண்ண, அமைதிப்படுத்த வந்து அவருக்கு கிடச்சிருக்கதா அவர் சொல்கிறாரு. And I have felt a presence that disturbs me with the joy of elevated thoughts, a sense sublime of something far more deeply interfused, whose dwelling is the light of setting suns, and round the ocean and the living air and the blue sky and in the mind of man, a motion and a spirit that impels all thinking things, all objects of all thought, and rolls through all things.
இப்போ வந்து இவருக்கு ஒரு ப்ரெசன்ஸ் வந்து இவரால் உணர முடியுது. அந்த ப்ரெசன்ஸ் வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் அது ஒரு ஜாயோட டிஸ்டர்ப் பண்ணுதான். அந்த ஜாய் என்ன ஜாய்னா, இவருக்கு வந்து நிறைய எலிவேட்டட் தாட்ஸ், உயர்ந்த எண்ணங்கள் வந்து இவர் மனசுக்குள்ளே வருதான். அது எல்லாமே வந்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் சப்ளைமை இவருக்கு கொடுக்குதான். எல்லாமே டீப்லி இன்டர்ஃப்யூஸ் கலந்து இருக்குது தான். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா, இந்த ப்ரெசன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெளிவாக விளக்குறாரு. நம்ம செட்டிங் சன், ஒரு சன் செட் ஆகும்போது அந்த காட்சி இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்த ப்ரெசன்ஸ் இருக்கான். அதே மாதிரி ஓஷன், ஏர், இந்த நீல வானம், அதுக்கப்புறம் ஒரு மனிதனோட மனங்கள்லேயும் மைண்ட்லேயுமே கூட இந்த ப்ரெசன்ஸை அவர் காண்றாராம். இந்த நேச்சரோட அந்த ப்ரெசன்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா இவர் இங்கே தெளிவாக என்ன ப்ரெசன்ஸ்ன்னு சொல்ல. ஸோ நம்ம வந்து இது நேச்சரோட ப்ரெசன்ஸாக தான் உணரணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மோஷன், ஒரு ஸ்பிரிட் மாதிரி ஒரு கூடவே இருக்கான் அந்த ப்ரெசன்ஸ். அந்த ப்ரெசன்ஸாக வந்து எல்லா விஷயங்களையும் கலந்துருக்கு அப்படிங்கிறது. நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பொருளை பற்றி யோசிக்கிறோம், இது எல்லாத்துலேயுமே இந்த ப்ரெசன்ஸ் வந்து கலந்துருக்குன்றது தான் அடுத்த லைன்ஸில் அவர் கொடுத்துருக்காரு. இது நல்லா பாருங்களேன். ஆல் திங்கிங், ஆல் ஆப்ஜெக்ட்ஸ், ஆல் தாட், ஆல் த்ரூ ஆல் திங்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு ஆல் அவர் சொல்லியிருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அடுத்ததான், therefore am I still a lover of the meadows and the woods and mountains and of all that we behold from this green earth, of all the mighty world of eye and ear, both what they have create and what perceive, well pleased to recognize in nature and the language of the sense, the anchor of my purest thoughts, the nurse, the guide, the guardian of my heart and soul, of all மை மாரல் பீயிங். இப்போ வந்து இவர் நேச்சரை பற்றி பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, நேச்சரை எங்கெல்லாம் பார்க்குறாரு அந்த ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இவர் வந்து ஒரு லவர் ஆஃப் நேச்சர்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து அந்த மெடோஸ், அதுக்கப்புறம் காடுகள், மலைகள், இது எல்லாமே அவர் க்ரீன் எர்த்தில் அவர் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கண்ணால் பார்க்கக்கூடிய, காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள். இந்த கண்ணும் காதும் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பாதி க்ரியேட் பண்ணுதான், பாதி பர்சீவ் பண்ணுதான். ஏன்னா இவர் வந்து பார்க்குறது ஒன்று, ஆனால் இவரோட தாட்ஸ் இன்னும் ஆட் பண்ணுது பார்த்திங்களா, அதை தான் இவர் சொல்கிறாரு. வெல் ப்ளீஸ் டு ரெக்கக்னைஸ் இன் நேச்சர். இவருக்கு வந்து நேச்சரில் அவர் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாருன்னா, இவரோட பியூரஸ்ட் தாட், இவரோட உண்மையான தூய்மையான தாட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்துக்குமே நேச்சர் தான் ஒரு நர்ஸாகவும், ஒரு கைடாகவும், ஒரு கார்டியனாகவும், இவரோட மாரல் பீயிங், இவரோட நல்ல எண்ணங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நேச்சர் தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது அவர் பார்க்குறாரு பார்த்திங்களா, அந்த நேச்சர் தான் அவரோட எண்ணங்களையும் தூய்மைப்படுத்துது, நல்ல எண்ணங்களை கொண்டு வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸா, nor perchance if I were not thus taught should I the more suffer my genial spirits to decay, for thou art with me here upon the banks of this fair river, thou, my dearest friend, my dear friend, and in thy voice I catch the language of my former heart, and read my former pleasures in the shooting lights of thy wild eyes. Oh, yet a little while. இதுதான் கடைசி ஸ்டான்ஸா. இதில் வந்து டாரத்தி வேர்ட்ஸ்வர்த்தை அவர் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் நேச்சர் வந்து அவருக்கு டீச்சர்லாம் பண்ணாமல் இருந்திருந்தால் அவரோட ஜீனியல் ஸ்பிரிட், அவரோட கைண்ட் ஸ்பிரிட் வந்து டீகேவாக ஆகிட்ருக்கும். அந்த நேச்சர் தான் அவருக்கு டாட் பண்ணுச்சு, அதாவது டீச் பண்ணுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா இவங்க கூட, அவர் கூட யார் இருக்காங்கன்னா, ஃபார் தவ் ஆர்ட், யூ ஆர் வித் மீ அப்பான் த பேங்க்ஸ், அவங்க கூட இப்போ யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீ என் கூட இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள வந்துட்டு டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்றாரு. அதுவும் அதோடு நிறுத்தாமல் டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவரோட அன்பை வெளிக்காட்டுறாரு. அந்த ஃப்ரெண்ட், அந்த பர்சன் வந்து டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் தான், நம்ம கொஞ்சம் போக போக தெரியும். அவங்களோட வாய்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த வாய்ஸில் வந்து அவரோட ஃபார்மர் செல்ஃப், அவர் வந்து இப்போ 28 வயசு இல்லையா, ஆனால் அவரோட 23 வயசு அந்த ஸ்பிரிட்டை வந்து இப்போ டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் கிட்ட அவர் கண்டுபிடிக்கிறாராம். அவங்க வந்து இன்னமும் இவர் சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் இருக்காங்களாம். அதே மாதிரி இவரோட சின்ன வயசு ப்ளஷர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே இவங்க கண்லேயும் அவருக்கு தெரிய வருதான். ஸோ டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் இப்போ இருக்கிற அந்த நிலைமையில தான் சின்ன வயசில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த லைனில் அவர் சொல்ல வராரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி எழுத்திருக்காரு. அது என்னென்னு நம்ம அடுத்த லைன்ஸில் பார்க்கலாம். Oh, yet a little while may I behold in thee what I was once, my dear sister,
And this prayer I make, knowing that nature never did betray the heart that loved her. 'Tis her privilege through all the years of this our life to lead from joy to joy, for she can so inform the mind that is within us. So Empress, அவர் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு லாஸ்ட் ஸ்லைடில் எழுதிருந்தார் இல்லையா, அது என்ன விஷயம்னா டாரத்தி வேர்ட்ஸ்வர்த்தை வந்து இன்னமும் அவர் கொஞ்ச நேரம் பார்க்க விரும்புகிறாரு. ஏன்னா இந்த டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் பார்க்கும்போது அவருக்கு தன்னைத்தானே பார்த்துக்கிற மாதிரி இருக்கான். ஐ பிஹோல்டுனா அவர் பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? இன் தி, இன் யூ, வாட் ஐ வாஸ் ஒன்ஸ். இவர் பழங்காலத்தில் எப்படி இருந்தார், அந்த காலத்தில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது இப்போ டாரத்தி பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் அப்படியே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த லைன்லேயே அவர் வந்து தன்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டார், மை டியர் டியர் சிஸ்டர். ஸோ இட்ஸ் டாரத்தி வேர்ட்ஸ்வர்த். இது கிளியர் ஆகிடுச்சு. இவங்களுக்காக அவர் ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. இப்போது ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு, நேச்சர்கிட்டேயே வைக்கிறாரு போல இருக்குது. ஏன்னா அடுத்த லைனில் சொல்லியிருக்காரு பாருங்கள், இதுதான் மோஸ்ட் ஃபேமஸ் லைன்ஸ் ஃப்ரம் திஸ் போம், ஆஃபன் quoted by so many people around the world. அது என்னென்னா, நேச்சர் வந்து தன்னை நம்பின ஒரு ஹார்ட்டை வந்து எப்போவுமே கைவிடாது. நேச்சர் நெவர் பிட்ரேட் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால நான் நேச்சர்கிட்ட இந்த ப்ரேயரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேச்சர் தான் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணியிருக்குன்னா, இத்தனை வருஷம் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே சந்தோஷம், ஒரு சந்தோஷத்துலேருந்து இன்னொரு சந்தோஷத்துக்கு அழைச்சிட்டு போச்சான். டு லீட் ஜாய் டு ஜாய், ஒரு ஜாய்லேருந்து இன்னொரு ஜாய்க்கு அது கூட்டிகிட்டு போகுதான் நேச்சர் மட்டும்தான். அதே மாதிரி ஷீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் வந்து நேச்சரை தான் குறிக்கும். ஷீ நேச்சர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மைண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுதான். என்ன இன்ஃபார்ம் பண்ணுது? வர லைன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். So impressed with quietness and beauty, and so feed with lofty thoughts that neither evil tongues, rash judgments, nor the sneers of selfish men, nor greetings where no kindness is, nor all the dreary intercourse of daily life shall ever prevail against us, or disturb our cheerful faith that all which we behold is full of blessings. இப்போது இவர் வந்து நேச்சர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. நேச்சர் வந்து நம்மளோட தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு குவாய்ட்னஸ், ஒரு காம்னஸ் ப்ளஸ் பியூட்டி கொடுக்குதான். அதே மாதிரி நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒரு லாஃப்டியாக நல்ல பெரிய எண்ணங்கள் தான் நமக்கு தருதான். இதனால் என்ன நமக்கு கிடைக்குதுன்னா, இந்த ஈவில் டங்ஸ், இந்த தப்பாக பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ரேஷாக நம்ம மேலே எழுப்பப்படுற ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃபிஷ் பீப்புள் நம்ம மேலே செலுத்துகிற கோவங்கள், அதுக்கப்புறம் ஒரு க்ரீட்டிங்ஸில் கூட ஒரு கைண்ட்னஸ்ஸே இல்லாத பீப்புள், இவங்க இந்த மாதிரி நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது எல்லாத்துலேயுமே இருந்து நம்மளை பாதுகாக்கிறது வந்து இந்த நேச்சர் மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் நிறையவே இருக்குது இல்லைங்களா. அந்த கஷ்டம் எல்லாமே வந்து நம்மளோட நம்பிக்கையை, சேர்ஃபுல்லான நம்பிக்கையெல்லாம் வந்து கெடுத்து விட்டுரும். ஆனால் இந்த நேச்சர் வந்து அதை பாதுகாக்குது, நம்மளோட நம்பிக்கையை பாதுகாத்து நம்மளோட நல்ல வாழ்க்கையை வாழ விடுது. அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ், நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச எல்லா அற்புதங்களையுமே நம்மளை பார்க்க செய்கிறது வந்து இந்த நேச்சர் மட்டும்தான். எல்லா கெட்ட விஷயத்தையும் தாண்டி நேச்சர் நம்மளை பாதுகாக்கும். Therefore let the moon shine on thee in thy solitary walk, and let the misty mountain winds be free to blow against thee, and in after years, when these wild ecstasies shall be mature into a sober pleasure, when thy mind shall be a mansion for all lovely forms, thy memory be as a dwelling place for all sweet sounds and harmonies. இப்போ வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து நடக்கும்போது இவங்களோட சாலிட்டரி வாக்கில் வந்துட்டு மூன் இவங்க மேலே ஷைன் பண்ணணுமா, டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் மேலே. அதுக்கப்புறமா இந்த மிஸ்டி மவுண்டன் விண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இவங்க மேலே காற்று வந்து இவங்க மேலே அடிக்கணுமா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு அவங்க இப்போ தான் மெச்சோர்டாக இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மெச்சோர்ட் ஆவாங்கள்ல. இந்த வைல்ட் எக்ஸ்ட்ரஸிலாம் போய் அவங்க மெச்சோர் ஆகும்போது இது ஒரு சாபர் ப்ளஷர், ஒரு நல்ல ப்ளஷராக இவங்க மனசில் மாறுமா. அப்போ இவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா, அது ஒரு மேன்ஷன் மாதிரி, ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், மேன்ஷனுக்குள்ளே லவ்லி ஃபார்ம்ஸ், அழகான உருவங்கள், அது வந்து ஒரு மெமரி டுவெல்லிங் பிளேஸாக இருக்கும். அந்த மெமரி டுவெல்லிங் இதெல்லாம் வாழற அந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து வெறும் ஸ்வீட் சவுண்ட்ஸும் ஹார்மனிஸும் அந்த ஒருங்கிணைந்த அந்த விஷயம்தான் அவங்க மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறாரு. Oh then, if solitude or fear or pain or grief should be thy portion, with what healing thoughts of tender joy wilt thou remember me, and these my exhortations.
Nor perchance if I should be where I no more can hear thy voice, nor catch from thy wild eyes these gleams of past existence, wilt thou then forget that on the banks of this delightful stream we stood together? இப்போ வேர்ட்ஸ்வர்த் ஒன்று கேட்குறாரு. இப்போ வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்ல வர்றாருன்னா, டாரத்தி வேர்ட்ஸ்வர்த்தோட லைஃப்பில் ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க தனிமையில் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டம், துயரம், பெயின் ஏதோ ஒன்று நடக்கலாம். அப்படி நடக்கும்போது அவங்க வந்துட்டு இந்த ஹீலிங் தாட்ஸ் அவங்க நினைப்பாங்க. இது வந்துட்டு இதோடு சேர்த்து அவங்க வேர்ட்ஸ்வர்த்தை ஞாபகம் வச்சுப்பாங்களா, அதை பற்றி அவர் கேட்குறாரு. அதுதான் அவரோட எக்ஸாட்டேஷன் அப்படின்றாரு. எக்ஸாட்டேஷனாக கிட்டத்தட்ட பர்சுவேட் பண்ணுற மாதிரி, ஒருத்தரை செய்ய வைக்கிற மாதிரி, நம்ம கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க இவரை வந்துட்டு ஒருவேளை அந்த காலகட்டத்தில் வேர்ட்ஸ்வர்த்தால் இவங்கள பார்க்க முடியாமல் இவங்களை பார்க்கும்போது அவருக்கு அந்த ஒரு பாஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸில் அவருக்கு ஞாபகம் வருது பார்த்திங்களா, அவர் எப்படி இருந்தார் அந்த மாதிரிலாம் இவருக்கு ஞாபகம் வராமல் ஒரு பார்க்க முடியாத ஒரு தூரம்னா எங்கே இருக்கும். ஒருவேளை வந்து வேர்ட்ஸ்வர்த் இறந்து கூட போயிடலாம் ஒரு காலகட்டத்தில், டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் மட்டும் உயிரோடு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் கூட டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் இந்த இடத்துல ஸ்ட்ரீம் கிட்ட அவங்க 2 பேரும் இருக்கிற இந்த நினைவை மறந்துடுவாங்களா, ஞாபகம் வச்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வேர்ட்ஸ்வர்த் டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் முன்னாடி வைக்கிறாங்க. And that I, so long a worshipper of nature, hither came unwearied in that service, rather say with warmer love, oh, with far deeper zeal of holier love. Nor wilt thou then forget that after many wanderings, many years of absence, these steep woods and lofty cliffs and this green pastoral landscape were to me more dear both for themselves and for thy sake. நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம் இல்லைங்களா, அவர் சில கேள்விகள் கேட்டிருந்தார் இல்லையா, அந்த கேள்விகளோட நீட்சி தான் ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ் இந்த ஸ்லைட்லேயுமே. அதாவது என்னெல்லாம் மறந்துடுவார்னு அவர் லிஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா, இந்த இடத்துக்கு இந்த நேச்சரை வந்து வழிபடுற ஒருத்தராக அவர் இருக்கார், வர்ஷிப்பர் ஆஃப் நேச்சர். அதோட சர்வீஸ்க்காக, அந்த வழிபாடுக்காக தான் அவர் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறத மறந்துடுவியான்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வழிபாடுன்றதை தாண்டி இது ஒரு லவ், ஒரு ஹோலியர் லவ், ஒரு தெய்வீகமான அன்பு இந்த நேச்சர் மேலே அவர் வச்சுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவியான்னு கேட்குறாரு. ஆனால் அவரே அதுக்கு பதிலும் சொல்லிடுறாரு, நீ மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நோ வில் தவ் தென் ஃபர்கெட், நீ மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை அவங்க மறக்க மாட்டாங்க. ப்ளஸ் பின்னாடி அடுத்த 4 லைனில் அவர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இவங்க எங்கே வேணாலும் ஊர் சுற்றலாம், மெனி வேண்டரிங்ஸ், அதே மாதிரி மெனி இயர்ஸ், ரொம்ப வருஷம் கழித்து இந்த இடத்துக்கு வராமே இருந்தாலுமே இந்த இடத்துல அவங்க நின்று இந்த வுட்ஸ், இந்த காடுகள், இந்த லாஃப்டியான கிளிப்ஸ், இந்த அழகான பெரிய மலை சிகரங்கள் இதெல்லாம் பார்த்தது, இந்த பாஸ்டல் லேண்ட்ஸ்கேப், இந்த நிலங்களை பார்த்தது, இது எல்லாத்துமே வந்து வேர்ட்ஸ்வர்த்துக்கு ரொம்ப டியர், வேர்ட்ஸ்வர்த்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், மோர் டியர். அது வந்து ஏன் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னா, அவருக்காக, போத் ஃபார் தெம்செல்ஸ், அந்த நேச்சர் வந்து ரொம்ப அழகான விஷயன்றதால அவருக்கு பிடிக்கும். ப்ளஸ் அந்த நேச்சர் வந்து டாரத்தி வேர்ட்ஸ்வர்த்துக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு இந்த 2 காரணங்களுக்காக நேச்சர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் மறக்க மாட்டாங்களாம். இது வந்து ரொம்பவே அழகான ஒரு தாட் இல்லையா. நேச்சர் வந்துட்டு போத் வேர்ட்ஸ்வர்த்துக்கு சும்மாவும் பிடிக்கும், நேச்சராகவும் பிடிக்கும், ப்ளஸ் டாரத்தி வேர்ட்ஸ்வர்த்தை அது நல்லா வச்சுக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நேச்சர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து அவங்க மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காரு. இதில் வந்து டின்டன் ஆபிங்கிற ஒரு விஷயமே வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆபிங்கிறது ஒரு வழிபாடு தானே, ஒரு வழிபடுற இடம், ஒரு சர்ச் மாதிரி தானே. இந்த நேச்சரை தான் அவர் வழிபடுறாரு, வர்ஷிப்பர் ஆஃப் நேச்சர்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அவருக்கு இந்த நேச்சர் தான் ஒரு கோவில் மாதிரி அப்படின்னு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த போமோட லைன் பை லைன் அனாலிசிஸ், சம்மரி ஆர் வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது ஒரு லிட்டில் சேட். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து எனக்கு ஒரு திரைப்பட பாடலை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னமும் அந்த பாட்டோட பீஜம் வேறு நான் போடலான்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த லைன்ஸ், அந்த போம் லைன்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அது என்னென்னா, while here I stand not only with the sense of present pleasure but with pleasing thoughts that in this moment there is life and food for future years. இப்போ வந்து அவருக்கு தாட்ஸை ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த சீனரி, ப்ளஸ் ஃப்யூச்சர்லேயுமே இது வந்து உதவும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் நினைவுகள் பற்றி தானே பேசுகிறாரு. இது வந்து தமிழ் படங்கள் வந்து 96ல் ஒரு சாங் வரும், ரைஃப் ஆஃப் ராம் அப்படிங்கிற அந்த சாங். அதில் ஒரு லைன் இது,
நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதே அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. அதாவது ராம் வந்து நேச்சரை ரொம்ப அட்மயர் பண்ணுவான். அவனோட நேற்றைய அந்த சீனரிலாம் வந்து இப்போ அவனுக்கு சந்தோஷம் கொடுக்குதான். இப்போ அவன் பார்க்குற எல்லா சீனரியுமே வந்து நாளைக்கு ஒரு அர்த்தம் காட்டும், அவனுக்கு ஒரு தாட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த லைன்ஸ் வரும். கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த லைனுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் அதுலேயும் ராம் வந்து நேச்சரை ரொம்ப அட்மயர் பண்ணுவான். இதுலேயும் வந்துட்டு வேர்ட்ஸ்வொர்த் நேச்சரை ரொம்ப அட்மயர் பண்ணுற மாதிரி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு அந்த சாங் கேட்கணுன்னு ஆசையாக இருந்து தயவு செஞ்சு போய் கேட்டுருங்க. இது ஒரு நல்ல பாடல் தான். And that's it for this video. I hope you found it useful and entertaining. Give this video a thumbs up if you liked it. Comment your views, share it with your friends, and if you haven't subscribed to my channel, please consider doing so. And as per usual, thank you so much for listening till the end.